வயசாச்சு தானே, அப்புறம் என்ன வெளியெல்லாம் வந்துகிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே. ஒரு சாப்பாட்டு கடைக்கு ஒரு விருந்துக்கு ஒரு பையன் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வராரு. ஆனா அப்பானால ரொம்ப நடக்க முடியாது, கொஞ்சம் நிதானம் இல்லாது வராரு. அப்போ அந்த பையன் அப்பாவை ஆற அமர உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிட்டு இருக்கும் போது அப்பா கரண்டியை தள்ளி விட்டுட்டாரு, குவளையை தள்ளி விட்டுட்டாரு, தண்ணீர் சிந்திருச்சு. சாப்பிடும் போது சாப்பாடெல்லாம் ஒரு மேல கரியெல்லாம் சிந்திருச்சு. அந்த பையன் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு போய் அப்பாவுக்கு கையை கழுவி விட்டுட்டு சுத்தப்படுத்தி கூட்டிட்டு வந்து உட்கார்றாரு. ஆனா அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாருமே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செஞ்சிட்டு இருக்காரு, இவ்வளவு வயசானவரு, நடக்கவே முடியல, இவரை ஏன் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பையன் கவுண்டர்ல போய் காசு கட்டிட்டு வெளியாகும் போது ஒரு பெரியவர் மட்டும் தம்பி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஏன் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு, நீங்க எதையும் ஒண்ணு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்லியிருக்காரு, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு, எதையும் விடலையே அப்படின்ட்டு. அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க எல்லாருக்கும் நீ ஒரு படிப்பினையை விட்டுட்டு போற, ரொம்ப நன்றியா அப்படின்னு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஏன் இந்த பையனுக்கு இது வயசாச்சு, அப்பாவை கூட்டிட்டு வந்து இங்கேயா, அதெல்லாம் பரவாயில்ல, வீட்டுல விட்டுருக்க வேண்டியதானே, இந்த பையன் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்கிறேன். நம்ம பெற்றோர்கள் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. சின்ன வயசுல துருன்னு இருந்திருப்போம், ஓடி ஆடி இருப்போம், தட்டி விட்டுருப்போம், அது பண்ணிருப்போம், இது பண்ணிருப்போம். ஆனா நிதானமா நம்மள கையாளுவாங்க. வயசான பிறகு நம்மளும் அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு யாரு இருக்கா? யாருடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம எப்படி அந்த சூழலை சரியா எடுத்துட்டு போறோம், அன்பு மாறாமல் எப்படி பாத்துக்கிறோம்ன்றது இருக்குன்னு நீ தான் புரிய வச்சிருக்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வயசாகலாம், என்ன வேணாலும் ஆகலாம், அவங்க நம்முடைய அம்மா அப்பா. என்னுடைய கனவு எங்க அப்பா அம்மா நான் நல்லா இருக்கும் போது நல்லா வாழணும்னு. இப்போ நான் நல்லா இருக்கேன், அவங்கள நல்லா வச்சிருக்கேன். நான் தானே, என் காசுல தானே, என்னுடைய விஷயத்த தானே பண்றேன், அவங்கள தொடச்சு விடுறது என்னுடைய பொறுப்பு தானே. மத்தவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாதீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க அம்மா அப்பாவை, உங்களுடைய அன்புக்குரியவர்களை, உறவுகளை நல்லா பாத்துக்குங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு. என்ன தெரியுதுங்க, யாரா இருந்தாலும் ஏன் செய்யணும்லாம் யோசிக்காதீங்க. அவங்க நம்ம அம்மா அப்பா, நம்ம உறவுகள், நாம செய்யணும், அவங்க நமக்காக செஞ்சிருக்காங்க. இது உறவுகள் தொடர்க.